முன்னால நான் வரேன் பின்னால நீ வர. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ராஜா. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, நமக்கு பிடிச்ச சில ஸ்டார்ஸ் இருப்பாங்க. லைக் ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா இந்த மாதிரி சில ஸ்டார்ஸ். அண்டு ஹாலிவுட்லேயும் சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த எல்லாரையும் வந்துட்டு லைக் எல்லாரும் நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க பெஸ்ட்டாக. ஸோ அது இல்லாமல் லைக் சில கனெக்ட் ஆகாத மூவிஸ், ஆடியன்ஸ்க்கு சரியாக போய் சேராத மூவிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அந்த மாதிரி மூவிஸ், ஸோ அதெல்லாம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, இல்லை ஒர்க் ஆகலை, இல்லை வந்து ஓகேஷாக ஒர்க் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டாக் அபவுட் சினிமா ஸ்டார்ஸ் மூவிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய எபிசோட் 1. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக நான் வந்து தளபதி ஃபேன். ஸோ அதனால் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து தளபதி படத்தில் ஃபஸ்ட்டு பிடிச்ச படம்னா தலைவா. தலைவா வந்துட்டு எனக்கு பெட்டராக ஒர்க் ஆச்சு. நான் தேட்டரில் பார்த்தேன் அந்த படம். ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஸ்கூல் டேஸில் வந்துட்டு படிக்கும்போது நான் தேட்டரில் பார்த்தேன். ஐயோ, மைக் சரியாக கனெக்ட் ஆகலை. தேட்டரில் பார்த்த படம் அது. அது ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பெட்டராகவே ஒர்க் ஆயிருந்தது. பிகாஸ் வந்து அதில் அவரோட அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒன்றும் தெரியாத பையன் ஒரு பாயிண்டில் அப்பாவோட அரசியலுக்கு வரான், அப்பாவோடைய அந்த ஒரு ஊரையே பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, ஒரு டானாக மாறுறான். அந்த ஒரு நார்மலாக அந்த காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு பாயிண்டில் வந்து கேங்ஸ்டராக மாறின ஒரு அப்பாவுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த டான்ஸாக இருக்கட்டும், லைக் செகண்ட் ஹாஃபில் அவர் மெயின்டைன் பண்ணுற ஆட்டிடியூட். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு மாதிரி காமிக்கலாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அதிகமாகவே பேச மாட்டார். என்னடான்னு பார்த்தோம், இவர் கேங்ஸ்டர் ஆகிட்டார்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போவே வந்துட்டு அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி அது லேட் ரிலீஸ் சம் இஷ்யூஸ் ஆனதுனால அந்த மாதிரி ரோல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சரியாக ஓடாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்கெலாம் வர்த்து வாட்ச் தலைவா. அண்ட் அதே போல் வந்துட்டு மதுரை படத்தில் வந்துட்டு எனக்கு என்ன ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டால், அந்த தலைவனோட அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த பஞ்ச் டைலாக்ஸ், அந்த என்ன சொல்கிறது, அந்த இந்த பிளாஸ்ட் பண்ணுறது, இந்த காரெலாம் பிளாஸ்ட் பண்ணுவார். அப்புறம் வில்லன் முன்னாடி போய் நின்று என்ன தான் நடந்தாலும் நான் உங்ககிட்ட பஞ்ச் டைலாக்லாம் மிரட்டி விட்ருவேன்டா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறது. அதில் நிறைய கமர்ஷியலாக மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு பெருசாக தெரிஞ்சிக்கல. ஏன்னா அது அப்போ எடுத்த படம். அதே போல் நான் அப்போ அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4th 5th அந்த மாதிரி ரேஞ்சில் தான் படிச்சுட்டேன்னா அப்போவே எனக்கு அந்த படம் பிடிச்சிச்சு. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் அந்த படம்லாம் லைக் ஒன் ஆஃப் தி எபிக் ஃபிலிம்ஸ் ஆஃப் மைண்ட். மேபி அது உங்களுக்கு ஆவரேஜாக தெரியலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, இது சூர்யா படம் இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு என்னென்னா அஞ்சான் படம் வந்துட்டு எனக்கு ஒரு 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 நான் 10th to 12th டேஸ்ன்னு நினைக்கிறேன், சம்திங் அப்போ தான் வந்தது. ஸோ அந்த டேஸில் வந்து ஒரு பயங்கர ஸ்டைலிஷான ஒரு படம். தலைவன் ஹேர் கட்லாம் ஒரு மாதிரி பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு எங்கள் ஸ்கூலில் இருக்கிற சில பசங்க வந்துட்டு பயங்கரமாக ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்தானுங்க. அந்த ஒரு காயின்னு அப்படி ஒன்று போட்டிருப்பார்ல அது, அப்புறம் வந்துட்டு அந்த வாயில் ஒன்று வச்சுருப்பார்ல இந்த குச்சி மாதிரி, அதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீனு, அவர் அந்த அவர் கிருஷ்ணாலேருந்து அந்த ஒரு ராஜு பாய் அந்த கேரக்டராக மாறுற அந்த ஒரு இது இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். அண்ட் அதோட ஒன்லைனே வந்துட்டு ஒரு சிம்பிள் ஒன்லைன் தான். லைக் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க இதுவாகிடுறாங்க அந்த மாதிரின்றப்போ இவர் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தார், இவ்வளோ தான். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் சாரோட மூவிஸ்லாம் செம்மையாக இருக்கும். அவருடைய எஃபர்ட்டுக்கு பயங்கரமான கண்ணி. லைக் அவர் வந்து பண்ண அந்த கட்டாரம் கொண்டான் படம் இருக்குல்ல, மிரட்டி விட்டுருப்பாப்புல மனுஷன். என்னடா மனுஷனுக்கு ஒரு 50 வயசு ஆகுமா, தலைவன் ஓடுறான் ஒரு இடத்துல, அதுவும் சிங்கிள் டேக். ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்தா ஒரு 5 நிமிஷம்னு நினைக்கிறேன், சம்திங் ஒரு சிங்கிள் டேக்லேயே போகும். இங்கேருந்து விழுந்து குதிச்சு இப்படிலாம் வந்து எங்கேயோ அடிபட்டுலாம் வந்து அப்படி ஒரு இடத்துக்கு வந்து நிற்பா அப்படி. ஸோ இதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் அது சிம்பிள் ஸ்டோரி தான். ஆனால் அது கொஞ்சம் நரேட்டிவ் ஸ்டைல்ன்றது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் சரி, அண்ட் கொஞ்சம் முன்ன பின்னவும் அப்படி மாற்றி எடுத்து வச்சுருப்பாங்க. அது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கடாரம் கொண்டானுக்கு அடுத்தது சண்டைக்கோழி 2 வந்துட்டு லைக் நிறைய பேருக்கு, ஏன்னா அது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக எடுத்திருந்தாங்க. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் காமிச்சது எல்லாமே புதுசு. ஒரு அப்பா வந்து பெரிய டான், இவர் வந்து ஒரு குட்டி டான், ஊருக்குள்ளே அவங்கள வந்து தொடவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட்லேயும் அதே தான் கதை. என்ன ஒன்றுனா இதில் விஷால் வந்து பெரிய டானாகவே இருப்பார், அப்பாவை வந்து படுக்க வச்சுருவாங்க ராஜ்கிரண். ஸோ அதனால் கொஞ்சம் லேகாக இருக்கும் செகண்ட் பார்ட்லாம். பட் மற்றபடி எனக்கு வந்து அதே ஃபீல், அதே வாடை எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் அடித்த வாடை தான் செகண்ட் பார்ட்லேயும் அடிச்சது. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கலர் கிரேடிங்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ஜிகுன்னு காமிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அண்டு ஃபைட் சீன்ஸும் அதில் சூப்பராக தான் இருக்கும் விஷாலுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லணுன்னா மருது இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மருதெல்லாம் சூப்பராக இருக்கும்.
அண்ட் அதுக்கப்புறம் பூஜை இது சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஹிந்தியில் போவோம். ஹிந்தியில் போனோம்னா பிரபுதேவா கோரியோகிராஃபி பண்ண ஒரு படம் இருக்குது. ஷாஹித் கபூர் நடிச்சிருப்பாப்படி. ஷாஹித் கபூர் யாருன்னு தெரியுமில்ல, ஃபார்சி படத்தில் இருப்பார். ஸோ அவர் தான். ஸோ அவர் நடித்த ஆர் ராஜ்குமார்னு ஒரு படம் இருக்கும். நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாரி கே ஃபாலிசான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த படத்தோட பாட்டு தான். ஸோ அதில் வந்து பாட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு எப்பிக்காக தான் இருக்கும். அதில் வர டான்ஸ் எல்லாமே நம்ம பிரபுதேவா விரட்டி விட்டு கிழிச்சு தள்ளிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு சீன், அதனால தான் எனக்கு அந்த படம் ஆக்சுவலாக பிடிக்கும். அதோடைய ஒன்லைனே எப்படி இருக்கும்னா, ஒரு கேங்ஸ்டருக்கு ஒரு தங்கச்சி, அந்த கேங்ஸ்டரோடைய தங்கச்சியை லவ் பண்ணுற ஒரு அடியாள், அந்த கேங்ஸ்டர்கிட்டயே வேலை செய்கிற ஒரு அடியாள், அவர் தான் ஹீரோ. அந்த அடியாள் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணாரா, அந்த வில்லனை என்ன பண்ணார், அதாவது அந்த பெரிய கேங்ஸ்டர் என்ன பண்ணார், ஒரு பாயிண்டில் வந்து கேங்ஸ்டருக்கும் அந்த பெரிய கேங்ஸ்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இந்த அடியாளுக்கும் வந்துட்டு சண்டை வரும், ஹீரோக்கும் வில்லனுக்கும். ஸோ அப்படின்றப்போ வில்லன் போட்டு பொழந்து எடுத்து அவன் செத்துட்டான், ஹீரோ வந்து செத்துட்டான், படுத்தே கிடந்துருவான், அப்படி படுத்துருவான், சுத்தமாக முடியாது, அடித்து கொண்டுட்டாங்க, வில்லன் தான் ஜெயிச்சான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பாயிண்டில் எழுந்துச்சு ஒரே அடி தான், கிக் அடிப்பான் பாருங்க, ஒரு அடியில் வந்து வில்லன் செத்துருவான். இதுதான் படம். அந்த ஒரு அடி தான் அந்த படத்தை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. அதில் வர சாங்ஸ், அந்த ஹீரோயின் எல்லாமே சூப்பராக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினை பற்றி பேசாத. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, லைக் அதே படத்தை தமிழில் வந்து மிரட்டல்னு எடுத்திருப்பாங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே டேரக்டர்னு தான் நினைக்கிறேன். சேம் தான், சேம் கதை. இதில் வந்து பிரபு நடிச்சிருப்பார், அந்த பெரிய கேங்ஸ்டா. அவர் அந்த ஹீரோவாக வந்துட்டு பண்ணவர் பேர் வந்து மறந்துட்டு. ஸோ அது வந்து மிரட்டல்னு போட்டு பாருங்க தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், கமல் நடித்த படம்லாம் ஆப்வியஸாக எனக்கு எல்லாமே ஒர்க்காக இருந்தது கைஸ். அவரோட படம் இன்னும் நான் சிலது பார்க்கல. ஸோ அதை பார்த்துட்டு பெட்டராக அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா அவரை புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு 300லேருந்து 400% தாண்டி 500% கூட கொடுக்கலாம் அவர் பண்ணுற அந்த சினிமா ஒர்க்குக்கும் சரி, சினிமா நாலேஜுக்கும் சரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினி சாரோட படம் அன்னோட்டிஸ்டாக இல்லை அப்போவே நோட்டிஸ்டான்னு எனக்கு தெரியல. மேபி அது எனக்கு அன்னோட்டிஸ்டாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு நான் அவரோட சில படங்கள் பார்த்தேன். அதில் முக்கியமாக சொல்லணும்னா 6லிருந்து 60 வரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த கெரியர். அப்படி ஒரு மனுஷன் நடிக்கவே முடியாது. அப்போவே வந்துட்டு இவன் என்ன மாதிரி ஒரு ஆக்டர்னா அப்படின்ற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆங்கர் இஷ்யூ இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ஃபேமிலியை எப்படியாவது கொண்டு போய் ஒரு நல்ல பொசிஷனில் வச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், குடும்பத்துக்காக ரொம்ப உழைப்பார், அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இதை தாண்டி சொல்லணுன்னா, இப்போ நல்ல ஸ்டார்ஸ் வந்து நிறைய நல்ல மூவிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஆடியன்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன மூவிஸ்லாம் போய் சேரலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து பெட்டராக கனெக்ட் ஆச்சு. அண்ட் கோப்ரா படம் இதுவுமே வந்துட்டு எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலாக கோப்ரா சீனில் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பா அப்படி விக்ரம். ஸோ அது எனக்கு பெஸ்ட்டு டு தி கோர் அப்படின்ற மாதிரி ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு கிளாஸ் ரூம் சீன், போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு அடைச்சி வச்சு ஒரு மாதிரி சீன் பேசிருக்கோம். அவர் வந்து ஒரு மாதிரி ஹாலசினேஷனாக அது என்ன சம்திங் அவர் ஒரு இதுவாக பண்ணிட்டு இருப்பார். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இதை விட என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே பார்ட் 2 இதுக்கு வருதா என்னென்னு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்தும் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் எனக்கு பிடிச்சிருந்தா அடுத்த பாட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அண்டு கண்டிப்பாக கமெண்ட்டை வந்து நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆப்வியஸாக. பை பாய், லவ் யூ.